வணக்கம் மக்களே. சென்னையில் வந்துட்டு சில எக்ஸைட்மெண்ட்டான விஷயம்லாம் வரப்போகுதுங்க. என்னடா அந்த எக்ஸைட்மெண்ட்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த அலைஞ்சு போன அந்த டபுள் டக்கர் பஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து திரும்ப வரப்போகுதுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூணாரில் வந்துட்டு இந்த டூரிசம்காக வந்துட்டு இந்த டபுள் டக்கர் பஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 400 டிக்கெட்டை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக மூணாரில் போய் அந்த பஸ்ஸை வந்து யாருனா போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சென்னையில் வந்து இந்த டபுள் டக்கர் பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு எப்போன்னு தெரில, அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே போய் நம்ம வந்துட்டு அதை உட்காந்துட்டு அந்த பஸ்ஸில் போகிறது தான் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம பையா படத்தில் கூட பார்த்துருப்போம். பெங்களூரில் வந்து அந்த சாங்கில் வந்து போவாங்களே, அந்த பஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இருந்தால் சூப்பராக இருக்குமேடா அப்படின்னு வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம சென்னைக்கு வந்து இந்த பஸ் வந்து வருதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் மெட்ரோ. நான்லாம் வந்து கேரளாவில் வந்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு லோக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டே வந்துட்டு இந்த வாட்டர் மெட்ரோ வந்து வச்சுருப்பாங்க. இந்த படகு வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்து போயிட்டு வரும். அங்கே இருக்க மக்கள் வந்து அந்த படகு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு ஒரு லோக்கலில் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு நான் அந்த ட்ரிப்பு போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த படகுல போகும்போது யோசிச்சிருக்கேன், நம்ம ஊர்லேயும் வந்து இந்தமாரி இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்லாம் வந்து நினச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதேமாரி வாட்டர் மெட்ரோ வந்து வரப்போகுது. ஃபஸ்ட்டு வந்துச்சு வச்சுங்க, நான் வந்துட்டு போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்ப்பேன். இங்கேருந்து அடையார்லேருந்து கோவளம் வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் எப்போ வருதுன்னு தெரில. அஃபிஷியலாக வந்து இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்தால் கூடிய சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்க. இந்த நானோ கார் இருக்குல்ல, அதை வந்துட்டு ரீமாடல் பண்ணி மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து கொடுக்க போகிறாங்க. இதுவும் வந்துட்டு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு நிர்ணயம் பண்ணி வர்றாங்க. அதுவும் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏன்னா இந்த நானோ கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதனே சொல்லாங்க. ஏன்னா இப்போ இந்த காரை வந்து திருப்பி வந்து விட மாட்டாங்களா, நிறைய பேர் லாஸ்ட்டு வந்து ரத்தன் டாட்டா இறக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த நானோ காரில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மேனேஜர் வந்து அந்த நானோ கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட் நானோ வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த மூணுமே வந்து கேட்கும்போது உங்களுக்கு எது வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது? இந்த 3 வந்துட்டு வந்துச்சுன்னா எதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 3த்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயம்ன்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.